கண்ணால மைக்கிறைய செம்மக்கட்டையா கண்ணால மைக்கிறைய செம்மக்கட்டையா நடை சார்ந்துட்டைய வாழ மட்டையா மாசு என்ன சுமந்து வெட்டி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா உரத்தத்தை எல்லாம் பாராட்டி வளர்த்த அம்மா. என்ன பண்ண போறானோ ஐயா? தாயில்லை தந்தையில்லை சொந்த பந்தம் என்று யாரும் இல்லாத திக்கின்ற பாவி ஐயா. 3 மாத கர்ப்பிணி என்று மாறாமல் எனக்கு இப்படி சாட்டை கொண்டு வேட்டையாடுகிறார்களே. அடிக்க வேண்டாம் அண்ணா, மகாராணி அம்மா என்று எனக்காக ஒரு வார்த்தை ஆறுதலாம் பேசக்கூடாது. கண்ணகி, அடிக்க வேண்டாம் என்று நான் சொல்லியிருப்பேன். எதற்காக அமைதியாக இருந்தேன் தெரியுமா? நான் எங்கிருந்தோ ஓடி வந்தவன், இங்கு அடக்கலம் கொண்டவன். நான் கேட்டிருந்தால் என்ன வெளியே போய் உழைத்திருந்தால் நான் என்ன செய்வது? அதனால்தான் என்ன நடக்கிறது அமைதியாக நின்று பார்த்துக் கொண்டிருந்தேன். சரி, ஓனது விட்டுத்தல். இன்று முதல் இந்த அனாதைக்கு நான் கொடுக்கிறேன் அடைக்கலாம். ஐயா தளபதியாரே, இந்த அண்ணன் தம்பி இல்லாத பாவி, இந்த அக்கா தங்கச்சி இல்லாத பாவி, நான் திக்கின்ற பாவி அனுக்கிறேன். உண்மை. இந்த அனாதைக்கு அடைக்கலத்தை நான் கொடுக்கிறேன் என்று ஒரு வார்த்தை உரைக்கிறாங்க. உண்மை. ஆனால் ஒன்று என்ன தெரியுமா? என்று உன்னை அரண்மனை நான் பார்த்தேனோ அன்றே கட்டிய கங்கணம் என்றால் ஒரு நாள் கண்ணுக்கு அடைந்தே தீர வேண்டும் என்று அதற்கான காலம் நேரம் ஒருவரை காத்திருந்தேன். ஆகையால் அதற்கான நேரம் இன்றுதான் கிடைத்திருக்கிறது. ஆகையால் என்ன செய்வது தெரியுமா? என்னை கட்டத்தை ஒரே ஒரு முத்தம் கொடு. இந்த அரண்மனை உன்னை ராணி போல் பார்த்துக் கொள்கிறேன். என்ன பாவி உன்னை நல்ல நினைக்கிறடா. அட படுபாவியே, இத பாருடா. கூட இருந்தே குழி பறிக்குமா கோட்டான் என்று உரைப்பார்கள். அது போல இருக்கின்றாயடா கொடியவனே சண்டாளா. டேய், நான் யாரு? ஒருவரை காதலித்து அவருடைய குழந்தையை 3 மாத கர்ப்பமா சுமந்து இருக்கட்டும். ஆனா இந்த நேரம் பார்த்து என்னை கட்டு பிடிக்க வேண்டும், முத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று உரைக்கிறாய். இத பாருடா, நான் உனக்கு என்னடா பாவத்தை செய்தேன், உனக்கு என்னடா துரோகத்தை செய்தேன். டே கொடியவனே, நான் வாழ வேண்டும் என்று பிறந்தனடா. என் வாழ்க்கை அடித்து விடாதே, என்னை விட்டு விடு. கண்ணகி, ஒரே ஒரு முத்தம் கொடு. உன்னை ராணி போலி நாட்டில் நான் பார்த்துக் கொள்கிறேன். படிக்க முடியுமா முடியாதா? தீமையை செய்ய வந்த திருட்டு நாயே, ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவோ தங்கையாக நினைக்க வேண்டும். தாரணமாக நினைக்கின்றாயே தருதலையே. டேய், எட்டாவது கணியை தொட்டு மறிக்க வேண்டும் என்று நீ பகல் கனவு காண்கிறாய். இது ஒரு காலமும் படைக்காது. நீ உரைக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை எப்படி மறுக்கிறது? ஒரு முடவனானவன் கும்பத்தி எடுக்க ஆசைப்படுவது போல இருக்கிற மடையா மதியெல்லாம் மூடா. காதல் உனக்கு ஒரு கேடா. ஏடாச்சு அப்பா போடா. ஏண்டி வரக்கூடாது? ஒரு முத்தம் கண்ணால மைக்கிறைய செம்மக்கட்டையா செம்மக்கட்டையா
கணிக்கிறிய சுக்குபடி வைக்கிறிய இதா சூப்பர் பிகராம் மாட்டாள் இந்த கண்ணகி முத்தம் கொடுக்க முடியாதா? முடியாது. தித்தம் கிழடிதும் திரகிடுதும் தஜம் தனஜம் ததஜம் 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 ததனந்ததாம்
காலி எப்படி பாருங்கம்மா. துண்ணு போட்டு தூள மாட்டேன், எதிர் விட்டு மோள மாட்டேன், எதே பேசுகிற மாதிரி படுபாவி. முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகையா, அந்த சூர பதுமனை கொன்ற மாதிரி இவனை கொன்னுடுப்பா. முருகா எங்க பாக்குற? பேனர்ல இருக்கிறாரு. பேனர்ல இருக்கிறாரு. பாக்குறாரு. ஏழு எடுத்துட்டு வாப்பா. வாப்பா, ஏறிங்க வாப்பா. கண்ணகி, இன்று ஒரு நாள் உனக்கு அவகாசம். இன்று போய் நாளை வருவேன். சரியான பதிலுக்காக காத்திருக்கவனை இல்லன்னு வச்சுக்கா. ஐயோ, என்னை பெற்றவளே, தாயார் வயிறிய வாழ மகனை ஒரு காலம் என்று உரைப்பார்களே அம்மா. எந்த நேரத்தில் என் தாயுடைய வயிற்று நான் கருத்தறிந்தேனோ, எந்த நேரத்தில் இந்த பாவி இந்த மண்ணில் நான் பெண்ணா பிறந்தனுடைய அம்மா. என்னை முந்தைய தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொந்திய வடவரையே தொடரட்டு தாடசங்க என்னை 10 மாதம் சுமந்து அந்த யமனோடு போராடி பெற்றெடுத்த அம்மா. நீ உயிரோடு இருந்திருந்தா அட வேண்டாம் மகளை என்று ஆறுதல் உரைத்து என ஆதரிப்பார்களே அம்மா. இந்த பாவிக்கு மகளா நினைச்ச ஆதரிகள் ஐயா அம்மா. அம்மா பாவிய கலங்கி நிக்கிறேன் அண்ணன் தம்பி இல்லாத பாவி அம்மா. அம்மா 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா உரத்தத்தை எல்லாம் பாராட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா. எல்லாமே சும்மா பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. காட்டி விரட பொடிச்சு அத்தையா சொல்லி கொடுத்து அன்னாடம் கொடுத்து சொர பொங்கி கொடுத்து கடவட்டி நடவடிச்சு காட்டத்தை கட்டி கொடுத்து சிறுவாடு சேர்த்து வச்சு சிறப்புன்று வாங்கி கொடுத்து கொஞ்ச நேர காலம் நான் தேமி பதறி நிற்பேன் அம்மா. ஊருக்கு சொல்லி வைப்பேன் தாலிய விட்டு கூட தாயை அடிக்க வச்சேன் உன்னப்பட வார்த்தையில் அம்மா. காலடி மண்ணுக்கு முன்னாலே சும்மா நெஞ்சமென்னும் கூடி இருப்பு வைத்தாரு வந்த போதும் தொடக்கி இங்கே யாரு கடங்கும் போது சேரி தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த இங்கு யாரு. இந்த புண்ணும் மாறிடுமா வேதனை தான் தீர்ந்திடுமா மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு. மன்னவன் பேரு தானத்தை போல மனம் படைத்து அவனே பனி துளியை போல
வாழ சொல்லி தரும். கலங்காதே கலங்காதே நீயும் நெஞ்சுக்குள்ளே, இருளாதே விடியாதே நானும் இங்கே இல்லை. நம்ம பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்குதே நிக்குதே. நம்ம பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்குதே நிக்குதே. உன்னை நம்பி போகையிலே பாதை உண்டாகும் நிற்காமே கண்ணோரோ ஏ கண்ணீரே நிற்காமே நீ பேசு. கலக்கோகு இளங்காற்று செடி கொண்டு வரும், மரமாகு விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். இறைவா, பட்ட காலிலே பட கெட்ட குடியை கெடும் என்று உரைப்பார்களே ஆண்டவா, இந்த பாவிக்கு தனது நிலை வந்து நேர வேண்டும். தெய்வமே, ஒரு பெண்ணாக பிறந்தவள் பெற்றெடுத்த தாய் தந்தையை நினைவில் சுமர்ந்து, தொட்டு தாலி கட்டிய கணவனை இதயத்தில் சுமர்ந்து, பிள்ளையை கருவில் சுமர்ந்து, குடும்ப பாரத்தை தலையில் சுமர்ந்து, இத்தனை சுமைகளையுமே சுமந்து கொண்டு ஒரு பெண்ணா பிரதமர் காலமெல்லாம் குடும்பத்திற்காக சிரித்த முகத்தோடு வாழ்கிறார். இந்த பாவி நான் யாருக்கு என்ன பாவத்தை செய்தேன்? அவன் நாட்டின் தளபதி இன்று ஒரு நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறார். பொழுது விடிந்தார், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று தெரியவில்லை அம்மா. நமது விழுக்கு கிராம சேர்ந்து சக்திவே